வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் தலை வச்சு நம்ம குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் வந்து நான் 2 பெரிய வெங்காயமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அதனால் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. 2 பெரிய வெங்காயத்துக்கு நம்ம வந்து 3 பெரிய தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நான் வந்து நைஸாக வந்து நம்ம அரைச்சிக்கணும், தண்ணி விடாமல். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடக்கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே நல்லா வந்து நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பூண்டும் சின்ன வெங்காயமும் நம்ம வந்து எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல் வந்து நான் வந்து நைஸாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ வெங்காயமும் உரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அரைச்சது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து நான் கரைச்சி நான் வந்து அதில் ஊற்ற போகிறேன். ஸோ கரைச்சி நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் வந்து நான் எடுத்து ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட. நீங்கள் வந்து இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கையினால் தான் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் புளி, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒன்று சேரும். அதனால் கரண்டி போடாமல் கையினால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வயசானவங்க வந்து எல்லாருமே நம்ம இந்த மீன் குழம்பு சாப்பிடுவோம். அதனால் காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வெங்காயம், தக்காளி நம்ம வந்து அரைச்சிருக்கோம். அது அதுவே கெட்டியாக இருக்கும். அதனால் நம்ம தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை இதிலே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே நம்ம தாளிக்கும் போது தான் போடுவோம். நம்ம தாளிக்கும் போது போடாமல் இதிலேயே நம்ம வந்து சேர்த்துடலாம். ஏன்னா இதில் சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம குழம்பு தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிக்கணும். அதுக்கு வந்து பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில், கடாயில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து மீன் குழம்புக்கு வந்து ஜென்ரலாகவே எண்ணெய் நிறையா ஊற்றணும். நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது, கருகாத அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். ஏன்னா சில பேர் வந்து பூண்டு வந்து நல்லா நச்சுட்டு போடுவாங்க, சில பேர் நறுக்கி போடுவாங்க, சில பேர் பேஸ்ட்டாகவும் போடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நறுக்கிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இது நல்லா நம்ம வந்து அந்த நறுக்கி போட்டுக்கிற பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வந்து நச்சு வச்சுருக்கேன். நல்லா நச்சு தான் போடணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. அதை நச்சு நம்ம வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிடணும். இப்போ நம்ம குழம்பு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே பச்சையாக தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து இப்போ குழம்பு வந்து நல்லா நம்ம வந்து நல்லா நமக்கு வந்து கொதிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி வந்து நம்ம வதக்கலாம் எதுவுமே செய்யலை. அதனால் டேரெக்டாக நம்ம அரைச்சதுனால அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும். இந்த மாதிரி நுர கட்டி வரும்.
ஸோ உங்களுக்கு 15 நிமிஷத்தில் நல்லாவே உங்களுக்கு வந்து நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலாப்பில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த 15 நிமிஷத்தில் நான் வந்து 20 நிமிஷமாகவே நான் கூடவே வச்சுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற நம்ம வந்து மீன் தலையை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதில் வந்து கொஞ்சம் கூட நான் உடம்பு எதுவும் போடலை, மீன் தலை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம வந்து வெரைட்டியான ஃபிஷ்ஷும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வாவல் மீன், வஞ்சர மீன், அந்த மாதிரி எல்லா மீன்லேயும் ஒவ்வொரு மீன் எடுத்து நீங்கள் கூட போட்டுக்கலாம். குழம்பு நல்லாயிருக்கும். நான் வந்து மீனோட தலையை மட்டும் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் முன்னாடி நம்ம போட்டு வச்சுட்டோம்னா அந்த மசாலா வந்து மீனுக்குள்ளே இறங்கும். நம்ம குழம்புல போட்டு நல்லா கொதிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே நம்ம ஜென்ரலாகவே மீன் குழம்பு நம்ம செய்கிறோன்னாவே ஸ்டார்டிங்கே வந்து மிளகா பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிசிறி வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சங்கரா வந்து மீன் எடுத்திருந்தேன். ஸோ அதோட தலையை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நான் வந்து கிழிச்சி மீனும் வாங்கியிருந்தேன். ஸோ அது ஒரு 2 பீஸும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் அந்த மீனும் நல்லா வெந்துருச்சு. குழம்புல அந்த பாருங்கள் எண்ணெயும் நல்லா தனியாக வந்துருச்சு. நம்ம போட்ட கிழிச்சி மீன் பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் வந்திருக்கு. இப்போது நம்ம போட்டிருக்கிற சங்கராவோட தலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு சுவையான சூப்பரான மீன் தலை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா மீனோட தலை போட்டு நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். மீன் குழம்புமே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.